முன்னாடி உங்களை எவ்வளவு கொஞ்சம் ஆளாங்கிற பாருங்களா என் கண்ணுங்களா. அவனுக்கு என்ன காப்பாத்துவாங்க நான் நினைச்சிருந்தேன். கடைசியில் அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். எல்லாமே என் தலையெழுத்தியா. அப்ப அவங்களை விட்டு தொலைக்க வேண்டியதானே சார்? யோ அப்படிலாம் சொல்லாதையா. என்னதான் இருந்தாலும் அவங்க தங்கமான பசங்கயா. இப்படி சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்ணாட்டம் வந்து நிப்பானுங்கயா. இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க. எப்படியோ பண்ணுங்க. அவன் என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான்? அவட்ட மாடாலே வொர்க் அவுட் பண்ணுவான் சார். என்ன வொர்க் அவுட்? இரு நான் வந்து கவனிச்சேன். அடிக்கிறியா? எதுக்கு? அடிக்கடி ஸ்டேஷன் வர வைக்கிறானுங்கள. அவனை விட உன்னை பார்த்தா பயமா. வணக்கம் சார். ஐயா, என் கட்சிக்காரர் எந்த தவறுமே செய்யவில்லை. முதல்ல உட்காரு. ஒழுங்கு மரியாதையா பேச. என் பேர் பசுபதி. எல்லாரும் என்ன பேய் பசுபதி பேய் பசுபதினு சொல்லுவாங்க. இவங்க நம்ம பசங்க தான் சார். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய தப்பெல்லாம் இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஒரு பேர் விசாரிச்சுட்டு அப்புறமா முடிவெடுங்க சார். ஏய் வாங்கடா, வாடா வாடா. இவருக்கு 2 பேரும் நகை கடையில கொள்ளடி பார்த்துருக்கானுங்க. அது மட்டுமா போலீஸ் ட்ரெஸ் போட்டு நாடகம் ஆடிருக்கானுங்க. இது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதா? ஐயா, பசங்க நகை கடைக்கு வந்தது உண்மைதான். ஆனா நகையை கொள்ளையடிக்க வரல, நகையை பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க. திடீர்னு சைலண்ட் சவுண்ட் கேட்ட உடனே கடையில தீ பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு பயந்து ஓடிட்டாங்க. சரி, அவன் ஓடிட்டான், நீ ஏன் ஓடுன? அவனுக்கு மட்டும் தான் சுடுமா சார்? என்ன சுடாதா? அப்புறம் எதுக்கு நீ போலீஸ் ட்ரெஸ் போட்ட? போலீஸ்க்கு சுடாதா சார்? நான் அதை கேட்கல. போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஏன் நகை கடைக்கு போன? போலீஸ் நகை வாங்க கூடாதா சார்? டேய் என்னடா ஐயா, ஒரே குழப்புறீங்களேடா. உங்களுக்கு நல்லா தெரியும் என் பொண்டாட்டி ஒரு மேட் இன் இட்டாலியன். ரொம்ப நாளா அவருக்கு ஒரு பீஸா கடை வைக்கணும்னு ஆசை. அதையும் செட் பண்ணி கொடுத்துறேன். வாங்க, இனிமேலாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. இந்த திருட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா அவ கடையில வேலை செய்யற வழியை பாருங்க. புரியுதா? டேய், சம்பளம் கொடுக்குறேன்டா. முடிச்சு சாப்பிட்டா ஸ்வெட்டிங் ஆகும். ஸ்வெட்டிங் அலர்ஜி. அண்ணா, அவனுக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நீங்க வேற ஏதாவது வேலை போட்டு கொடுத்துங்க. நக்கல்ரா உங்களுக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணு. போங்க. சோஃபி, சோஃபி, பசங்க வந்திருக்காங்க. காப்பி டீ போட்டு